அத்தியாயம் 36. எங்கே செல்கிறோம் என்ற இலக்கில்லாமல் காரை ஓட்டிய விக்கிராந்தின் மனம் கொதித்துக் கொண்டிருந்தது. முகமே தெரியாத அந்த மனித மிருகத்தின் மீது அவனுக்கு ஆத்திரம் பொங்கியது. அவனை எல்லாம் மனிதன் என்று சொல்வதே மனித குலத்திற்கு இழுக்கு. பிரியாவை நினைத்தவனின் மனம் அவளுக்காக உருகியது. பார்க்கும்போதே மனதில் ஒரு மென்மை உணர்வை தருபவள் அவள். பூவை போன்ற மென்மையானவள். செடியில் அழகாக பூத்து நிற்கும் மலரை பறித்து பீத்து நாசமாக்கும் குரங்கை போல. அதற்கு மேல் நினைத்து கூட பார்க்க முடியாமல் அவனிற்கு வலித்தது. இத்தனையும் மனதில் பூட்டி வைத்து புழுங்கி எப்படி துடித்திருப்பாள் அவள். நட்பு உறவு என யாரிடமும் பேசாமல் ஒதுங்கி தன்னந்தனியாக எத்தனை வருடங்கள் வாழ்ந்திருக்கிறாள். அந்த தனிமையே அவளை கொல்லாமல் கொன்றிருக்குமே. நினைக்க நினைக்க கோபம் அன்பு பரிவு என கலவையான உணர்ச்சிகள் அவனை தாக்கின. ஏதேதோ நினைத்து மருகி குழம்பி பின் ஒருவாறு அவன் வீட்டை அடைந்தபோது நேரம் நடுநிசியை தாண்டி இருந்தது. அழைப்பு மணி ஸ்விட்சை அவன் அழுத்தும் முன்பே கதவு திறந்தது. என்ன விக்கி இது? எவ்வளவு நேரமா மொபைல்ல ரீச் செய்ய ட்ரை செய்றேன். போனை எடுக்க கூடாதா? ராஜமிற்கு பதில் சொல்லாமல் அமைதியாக சென்று ஹாலில் இருந்த ஷோஃபாவில் அமர்ந்தான் விக்கிராந்த். அரவம் கேட்டு அங்கே வந்த வர்ஷா, நீ என்ன லூசா அண்ணா? எங்களை எல்லாம் இப்படி பயமுறுத்திட்ட. ஒரு போன் செய்து வர லேட்டாகும்னு சொல்றதுக்கு என்ன? சின்ன குழந்தையா என்ன நீ? என்றாள் கோபம் பொங்க. அவளின் தோளில் மெல்ல தட்டிய ராஜம், வர்ஷா போய் தூங்கு என்றாள் மென்மையாக. கும். உங்க பையனை ஒரு வார்த்தை சொல்லிடக் கூடாதே. நீங்க தான்மா செல்லம் கொடுத்து இவனை இப்படி ஆக்குறது. பசங்களை வளர்க்குறது எப்படின்னு நாளைக்கு உன்கிட்ட டியூஷனுக்கு வரேன். இப்போ போய் தூங்கு. அம்மாவிடம் மேலே எதுவும் சொல்ல முடியாது. அண்ணனை முறைப்பது போல் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றாள் வர்ஷா. ராஜி, முதல்ல அவனுக்கு சாப்பாடு எடுத்து கொடு என்றார் அதுவரை அமைதியாக இருந்த கணபதி. அதை ஏற்றுக்கொண்டு, விக்கி நீ டிரஸ் சேஞ்ச் செய்துட்டு வரேன்னா வா, இல்லை கையை கழுவிட்டு வா, நான் பரிமாறுறேன் என்றாள் ராஜம். பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக எழுந்து சென்றான் விக்கிராந்த். கணவனும் மனைவியும் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவனா ஏதாவது சொன்னால் சொல்லட்டும் ராஜி, நீ எதுவும் கேட்காதே என்றார் கணபதி. தலையை அசைத்து மம் என்றாள் ராஜம். சரி, நான் தூங்கப் போறேன். நீயும் அவனுக்கு பரிமாறிட்டு நேரத்துக்கு தூங்கு. ரொம்ப நேரம் முழிச்சிருக்காதே. சரிங்க. கணபதி அறைக்குள் செல்ல மகனுக்கு பரிமாற உணவுகளை எடுத்து தயாராக வைத்தாள் ராஜம். சில நிமிடங்கள் சென்ற பிறகும் விக்கிராந்த் வராததால் அவனை தேடி அவன் அறைக்கே சென்றாள். உடை மாற்றாமல் அறையில் இருந்த ஜன்னலின் வழியே தெரிந்த இருட்டை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் விக்கிராந்த். விக்கி. அம்மாவின் குரல் கேட்டு அமைதியாக திரும்பி பார்த்தவன், அவனெல்லாம் மனுஷனா அம்மா? எப்படி அவனால் அப்படி செய்ய முடிஞ்சது? பிரியா ரொம்ப. உணர்ச்சி வேகத்தில் பேச முடியாது தடுமாறினான் அவன். மகனின் அருகே சென்று அவனின் முதுகை பரிவோடு தடவிய ராஜம், அதை பத்தி பேசி எதுவும் ஆகப் போறதில்லை விக்கி. அவன் செஞ்சதுக்கு அவனுக்கு தேவையான தண்டனை கிடைச்சிடுச்சு என்றாள். பச். என்ன தண்டனை? செத்துப் போறதா? அவன் செய்றதையும் செஞ்சுட்டு செத்துப் போயிட்டான். ஆனால் பிரியா தப்பே செய்யாமல் ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள வெந்து வெதும்பி போய். சே. என்ன உலகம்மா இது? உலகத்தில இருக்க எல்லோரையும் நம்மால மாத்த முடியாதுப்பா. நம்மால் முடிந்த அளவில் நல்லதை நினைச்சு நல்லதை செய்யணும். ராஜம் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவளே எதிர்பாராத வண்ணம் பாசத்துடன் அவளை அணைத்துக் கொண்டான் விக்கிராந்த். திகைத்து பேச்சை நிறுத்தியவள் தன்னை சுதாரிக்கும் முன், என் கிட்ட நான் யூஎஸ்ல இருந்து வந்தப்போ பிரியா போட்டோவை காட்டி கல்யாணம் பத்தி பேசினீங்களே, அப்போவே உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் தானேம்மா? என்றான் விக்கிராந்த் கரகரப்பான குரலில். தெரியும் விக்கி. நீங்க ரொம்ப நல்லவங்க அம்மா. ஐ am very proud of you mums. மகனை விட்டு விலகி நின்று அவனின் கண்களை நேராக பார்த்தபடி பேசினாள் ராஜம். இதுல பெருமைப்பட எதுவுமில்லை விக்கி. என்னை பொறுத்த வரைக்கும் பிரியா வாழ்வில் நடந்தது ஒரு விபத்து. ஆக்சிடென்ட் நடந்த நேர பரபரப்பில் தப்பு செய்ற டாக்டர் போல வைஜெயந்தி அக்கா தப்பா ஒரு முடிவெடுத்து அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டாங்க. இதுல எதிலேயும் பிரியா மேல தப்பில்லை. ஆனாலும் இப்படி எல்லோராலும் நினைக்க முடியாதும்மா. இருக்கலாம். நான் மாத்தி நினைக்கிறேன்னா அதுக்கு காரணம் இருக்குப்பா. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற பார்க்குற விஷயங்கள் தான் நம்மளை பண்படுத்துது. எதையுமே கண்மூடித்தனமா செய்யாம சரி தப்புன்னு புரிஞ்சு செய்றதை நான் கத்துக்கிட்டது உன் அப்பா கிட்டே இருந்து தான். விக்கிராந்த் கேள்வியுடன் அம்மாவை பார்த்தான். சின்ன வயசிலிருந்து எனக்கு என் அத்தைன்னா உயிர்ன்னு சொல்லி இருக்கேனே விக்கி. நான் குழந்தையா இருந்த காலத்திலிருந்து அம்மாவும் அப்பாவுமாயிருந்து என்னை வளர்த்தவங்க அவங்க தான். ஆனால் விதவைன்னு சொல்லி அவங்களை எங்க கல்யாண பந்தல் பக்கம் கூட யாரும் வரவிடலை. இதை உங்க அப்பா கிட்ட சொல்லி புலம்பியிருக்கேன். அதை தாண்டி என்னால வேற என்ன செய்ய முடியும்னு மனசுக்குள்ள எண்ணம். நீ பிறந்த பிறகு பேரு வைக்கிற ஃபங்க்ஷன்ல என் அத்தையை கூப்பிட்டு பேரு வைக்க சொன்னார் உன் அப்பா. எல்லோரும் என்ன எல்லாமோ சொன்னாங்க.
அப்போ அவர் சொன்னார், இங்கே நீங்க இத்தனை பேர் இருந்தாலும் என் மகன் நல்லா இருக்கணும்னு முழு மனதார வாழ்த்துற இவங்களை விட எங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க வேற யாரும் இல்லைன்னு சொல்லி கராரா அவங்க தான் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டார். அவங்க உனக்கு தேர்ந்தெடுத்த பேரு தான் விக்ராந்த். பயமே இல்லாமல் உலகத்தை வெல்பவன் நீன்னு சொன்னாங்க. ஓ. உலகத்துல நாம பார்க்க விரும்பும் மாற்றமா நாமே இருக்கலாம் விக்கி. புலம்பிட்டு குறை சொல்லிட்டு இருக்கிறதால எதுவும் ஆகப் போறதில்லை. இன்னைக்கு விதவைகளைப் பற்றிய சமுதாய கண்ணோட்டம் மாறியிருக்கு. பெண்களுடைய உடல் பலவீனத்தால் நடக்கிற இந்த மாதிரியான விஷயங்களை நாம் பார்க்கும் விதமும் மாறும். விக்கிராந்த் யோசனையுடன் அம்மாவை பார்த்துக் கொண்டு நின்றான். உனக்கு இதுக்கு மேல பிரியாவை கல்யாணம் செய்துக்க இஷ்டமில்லைன்னா அதை சொல்ல தயங். ராஜம் பேசி முடிக்க அனுமதிக்காது. என்ன சொல்றீங்கம்மா? இந்த ஜென்மத்துல பிரியா தான் எனக்கு மனைவி. அதுல இப்பொன்னு இல்லை, எப்போதுமே மாற்றமில்லை என்றான் விக்கிராந்த். உறுதியாக பேசிய மகனை நேராக ஒரு பார்வை பார்த்தாள் ராஜம். விக்கிராந்திற்கு அந்த பார்வைக்கான அர்த்தம் புரியவில்லை. ஏன் அப்படி பார்க்கிறீங்கம்மா? அன்னைக்கு விதவைன்னு சொன்ன உடனே பிரியாவை வேண்டாம்னு சொன்னது நீதானே. இப்போ சும்மா ஈகோவுக்காக எல்லாம் இப்படி பேசலையே நீ.